ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1028. இங்கு ஸ்ரீ ஸ்ரீதர பண்டிதர் எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீதர பண்டிதர் ஒழுக்கத்தால் உயர்ந்த உத்தம அந்தணர் ஆவார். கல்வி கேள்விகளிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்தவர். இவர் எப்பொழுதும் பாகவதர்களுக்கு அமுது அளிப்பதை மிகச்சிறந்ததொரு கைங்கரியமாக செய்து வந்தார். இவரது இல்லத்து அரசியோ பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையாக இவர் குறிப்பறிந்து நடந்து இல்லறத்தை நல்லறமாக செய்து வந்தாள் அவள். இவர்கள் இருவரும் சிறந்த ராம பக்தர்கள். ஆகவே அந்த இல்லம் எப்பொழுதும் தாரக நாம உச்சாடனத்தில் நிறைந்து இருக்கும். இந்த தெய்வ தம்பதிகளுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. இருவரும் ஒரு மனதினராய் யாத்திரைக்கு வேண்டிய துணிமணிகள், உணவுப் பொருட்கள் அந்த தளத்திலே எழுந்து அருளியிருக்கும் அச்சா அவதார மூர்த்திகளுக்காக செய்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் ஆகியவைகளை எடுத்து கொண்டு சென்றார்கள். 2 நல்ல குதிரைகளை தேர்ந்தெடுத்து ஒன்றின் மீது சாமான்களை எல்லாம் ஏற்றிவிட்டு மற்றொன்றின் மீது தமது மனைவி ஏற்றி மெதுவாக நடத்தி சென்றார் ஸ்ரீதர பண்டிதர். பொழுது சாயும் சமயம் ஒரு காட்டை அடைந்து அதனுள் சிறிது தூரம் சென்றதும் அங்கே ஒரு அழகிய சிறிய ஆறு ஓடிக்கொண்டு இருந்தன. அவர்கள் அந்த ஆற்றை அடையவும் இருள் தொடங்கவும் சரியாக இருந்தது. ஆகவே இருவரும் சாமான்களையெல்லாம் ஒரு மரத்தடியில் வைத்துவிட்டு குதிரைகளை மேய விட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஸ்ரீதரும் இவரது மனைவியும் புறப்படும் பொழுதே இவர்கள் ஸ்தல யாத்திரை செல்கின்றார்கள் எனவும், ஏராளமான ஆடை ஆபரணங்கள் உணவு பொருட்கள் உடன் செல்கின்றார்கள் எனவும் அறிந்த ஒரு கொள்ளை கூட்டத்தார் இவர்களுக்கு தெரியாமலேயே இவர்களை பின்தொடர்ந்து அந்த காட்டுக்குள் நுழைந்து இவர்கள் உண்டு இளைப்பாறும் இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்களை கண்ட உடனே ஸ்ரீதரது மனைவியாருக்கு ஒரு விதமான சந்தேகமும் பயமும் தோன்றிவிட்டன. அவள் மிக மெதுவாக ஸ்ரீதர் இடம், சுவாமி, இருட்ட ஆரம்பித்து விட்டது, இனிமேல் முன்னோக்கி போவது இயலாது. இதுவோ தங்கக்கூடிய இடம் கிடையாது. கரடி புலி எதுவும் வரலாம். ஆகவே நாம் வந்த வழியே திரும்பி போய் அடுத்து உள்ள கிராமத்தில் எவர் வீட்டிலேனும் தங்கி விடியற்காலையில் புறப்படுவோம் என்றாள் அவள் சொல்வது உசிதம் என தோன்ற அவர் குதிரைகளை கொண்டு வந்த ஜாமான்களை ஏற்றி ஊருக்குள் செல்ல ஆயத்தமானார். அப்பொழுது அந்த திருடர்கள், சுவாமி, இந்த காட்டு வழியிலே நாங்கள் எத்தனையோ இரவு வியாபார விஷயமாக சென்று இருக்கிறோம். எங்களுக்கு வழி தெரியும். நீங்கள் கலவரப்படாமல் முன்னோக்கி செல்லலாம் என்றார்கள். அதற்கு நீங்கள் சொல்வது நன்மை என்றுதான் படுகிறது. என் மனைவிக்குத்தான் விருப்பம் கிடையாது. அவளுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி வாக்களித்தால் நம்புவாள் என்றார் ஸ்ரீதரர். இந்த 2 பேரும் ஸ்ரீராம பக்தர்கள் என்பது தெரிந்திருந்த கொள்ளைக்காரர்கள் ஏதோ உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாம் என்று சொல்ல வந்தோம். நீங்களோ சந்தேகப்படுகின்றீர்கள். நாங்கள் ஸ்ரீராமன் மீது ஆணையாக கூறுகின்றோம். ஏதோ உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல் எண்ணத்தினாலே கூறினோம் என்றார்கள். ஸ்ரீராமன் மீது ஆணை என்றவுடன் இந்த தம்பதிகளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. அவர்களே துணையாக கொண்டு காட்டு வழியிலே முன்னே சென்றார்கள். காட்டிற்குள் கொஞ்ச தூரம் சென்றவுடன் முதலில் பேசிய திருடன் ஸ்ரீதர் மீது பாய்ந்து அவரது தலையை வெட்டிவிட்டு குதிரையின் மீது இருந்த பொருட்களையெல்லாம் மூட்டையோடு திரும்பிச் செல்லும்படி கட்டளையிட்டான் அவன். இவள் பாவம் என்ன செய்வாள்? இந்த பாவிகளை திருடர் என்று அறியாமல் மோசமாக வந்து அகப்பட்டு கொண்டோமே என அலறினாள். இப்பொழுது கொள்ளை கூட்டத்தாரை பார்த்து, அட பாவிகளே, இப்படியும் செய்யலாமா? கேட்டால் அவரே மனம் உவந்து கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆயிற்றே. முதலிலே உங்கள் கபட நாடகம் புரிந்துவிட்டது. ஸ்ரீ ராமபிரான் மீது ஆணையிட்டீர்களே என நம்பி வந்தோம். ஜாமான்கள் வேண்டுமென்றால் அதை மட்டுமல்லவோ திருட வேண்டும்? ஒரு பாவம் அறியாத பக்தரை ஏன் கொல்ல வேண்டும்? இவ்வளவு அக்கிரமங்களை பார்த்து கொண்டு அந்த ஸ்ரீராமபிரான் எப்படித்தான்
சகித்து கொண்டு இருக்கின்றானோ உங்களை தண்டிக்காமல் விடுவானா? அவன் பேரில் ஆணையும் இட்டீர்களே என புலம்பினாள் அவள். இவள் புலம்பி புலம்பி மூச்சித்து விழும் சமயம் வானம் கருத்து விட்டது. பெருங்காற்று வீசியது. கோதண்டமும் கையுமாக அவள் எதிரே தோன்றி திருடர்களையெல்லாம் நொடியில் ஒழித்து விட்டான் ராமபிரான். சீதரது உடலையும் தலையும் ஒன்று சேர்க்க சீதர் எழுந்து நின்றார். அவர் எதிரே நின்ற வல்வில் ராமனை கண்டதும் கண்கள் பனிசோர, ஐயனே, உனது கருணைதான் இருந்தாவார் என்ன என்று வாயார புகழ்ந்தவராக இறைவன் திருவடிகளிலே விழுந்து தண்டன் இட்டார். மெய்மறந்து நின்ற இவரது மனைவியோ ஆனந்த மிகுதியினால் இன்னது செய்வதென அறியாதவளாக தானும் பணிந்தாள். பகவான் சீதரை நோக்கி, உங்கள் இருவரையும் காப்பது என் பாரம் என்று சொல்லி காட்டை கடந்து ஊரை அடையும் வரை தாமே துணையாகச் சென்று பிறகு மறைந்து போனார். சீதர பண்டிதரும் அவர் மனைவியாரும் ஸ்ரீராமபிரான் இப்படி காட்டிலே வந்து உயிர் தந்த அற்புதத்தை நாட்டிலே கூறி இன்ப வாரிதியில் ஆழ்ந்து போனார்கள் அவர்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரி சேவையில் இஸ்கான் பக்தர்கள்